3, 6, 8, 12 அப்படிங்கிற பாவம். 1, 5, 9 கேந்திரம் திரிகோணம் அப்படிங்கிற ஒரு பாவம் இருக்கு. அப்போ லக்னாதிபதி சொல்லப்படுது செவ்வாயோட சேர்ந்திருக்காரு. செவ்வாய் பார்வை அவருக்கு இருக்கு. அவர் 3, 6, 8, 12 போய் அவர் லக்னாதிபதி உட்காந்துருக்காரு. ஆனால் 3, 6, 8, 12 அதிபதிகள் இந்த லக்னாதிபதியை பார்க்குறாங்க. செவ்வாயோட இவர் லக்னாதிபதி இருக்கார். அப்போ இதில் வந்து இவர் என்னன்னா இவருக்கு பயங்கரமான டேலண்ட் இருக்கும், திறமை இருக்கும், எதுலேயுமே ஜெயிச்சு வரக்கூடிய வில்லங்கம் இருக்கும். வில்லங்கமான ஆள், எதுலேயுமே சூட்சமாக போய் சம்பாதிக்கணும், சூட்சமாக பிழைக்கணும், யாரையும் ஒருத்தர் எதிர்பார்க்காம சம்பாதிக்கக்கூடிய வல்லமை, திறமை விட்டு எப்படிங்க திறமை டேலண்ட் எப்படி வரும்? போலீஸ், இராணுவம், எந்த பெரிய பெரிய பதவியில் துணிச்சு இறங்குறதுங்க. இப்போ போலீஸ்காரெல்லாம் எதுலேயுமே டேலண்டாக இருப்பாங்க, திறமையாக இருப்பாங்க. இராணுவத்தில் இருக்கவும் திறமையாக இருப்பாங்க. அதே மாதிரி சம்பாதிக்கக்கூடிய வல்லமே அவங்ககிட்ட இருக்கும். திறமை தானே, டேலண்ட் தானே, துணிச்சு இறங்குவாங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் சாதகம் பார்க்க வந்தார். 8 குடையனோட லக்னாதிபதி சேர்ந்துருக்குது. ஆனால் செவ்வாய் கூட இருக்கு. அப்போ அப்படி போய் அவர் பாருங்கள், நேராக ஓடிட்டு வந்து போஸ்ட்டில் மரத்தில் முட்டுறாருங்க. தம்முன்னு எனக்கே பயம் போச்சு. அப்படியே அந்த நெத்தி உடஞ்சிச்சு. அவ்வளோ ஒரு ஆக்ரோஷம், அந்த பவர், தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்திக்காமல் அந்த ஒரு வீரமான விளையாட்டு விளையாடுறாங்க. இதெல்லாம் வந்து ஆச்சரியமாக இருக்கும். அப்போ அதான் பார்த்தீங்கன்னா, அந்த 3, 6, 8, 12 பாவகத்தோடையோ கிரகத்தோடையோ லக்னாதிபதி சேர்ந்த எதுலேயுமே தில்லாக தான் இருப்பாங்க, திறமையாக தான் இருப்பாங்க, உயிருக்குள்ளே பயப்பட மாட்டாங்க. உயிர் போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி இதில் தான் எந்த இதுலேயும் இருப்பாங்க. அவங்க தான் பெரும்பாலும் இராணுவம், போலீஸு, முக்கியமான பதவி, யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு, வாட்ச்மேன்லாம் இருக்காங்க. இப்போ நைட்டு வாட்ச்மேன், காவல்காரங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நெஞ்சில் வந்து அவ்வளோ தைரியம். இந்த மாமிசம் சாப்பிட்றாங்களா, மாமிசம் இப்போ இறைவனுக்கு சொல்லுவாங்க. இப்போ சாஸ்திரம் படிக்கிறீங்க, நீங்களாம் மாமிசம் சாப்பிடாதீங்க, மட்டன் சிக்கன் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன காரணம் தெரியுங்களா? அதாவது இந்த மாமிசம், மட்டன் சிக்கன் சாப்பிட்ற அனைவருக்குமே வந்து இந்த இதயம்னு சொல்லுவாங்களே, இதயம், உங்களுடைய இதயம் பாரு கல் மாதிரி கொஞ்சம் கூட இலகின மனசே உனக்கு இல்லையா அப்படி கேட்குறாங்க பாருங்க. அந்த மாமிசம், அதாவது மட்டன் சிக்கன் சாப்பிட்றவங்க அனைவருக்குமே மனசு வந்து கல்லாக தான் இருக்குமா தான். அவங்க ஒரு இலக்கை நோக்கிட்டாங்கன்னா அந்த இலக்கை அடையாம விட மாட்டாங்க. அதே நேரத்துக்கு வந்து இந்த மட்டன் சிக்கன் சாப்பிடாம இருக்கிற பார்த்தீங்கன்னா இல்லையே வந்து இதயங்கிறது இலக்கண மனசாக இருக்கும். சும்மா ஒரு ரோட்டில் போகையில கூட கீழே உங்களுக்கு அப்படியே கண்ணு தரைவிடும், அப்படியே நடுக்கம் வந்துடும். அது இலகிய மனசு. மட்டன் சிக்கன் சாப்பிட்ற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இதயங்கிறது கல் மாதிரி இருக்கும். சொல்லுவாங்க, நீ எல்லாம் மனசாட்சி இல்லாமல் பேசுறீ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மனசாட்சி இல்லாமல் தான் பேசுவாங்க, மனசாட்சி இல்லாமல் தான் நடந்துருவாங்க. இதுதான் சாதனை. 3, 6, 8, 12 லக்னாதிபதி சேரக்கூடாது. 3, 6, 8, 12 கிரகம் இந்த லக்னாதிபதி கூட வந்து சேரக்கூடாது. அந்த பாவத்தில் போய் இவர் இருக்கக்கூடாது. செவ்வாயோட சேரும்போது அந்த மாதிரி வீரம், வீரியம், அந்த மாதிரி. அதே சந்திரன் சேர்ந்த சந்திரனோட பார்வையினால அந்த ஸ்பீடு, செவ்வாய்னா வீரம், வீரியம், தைரியம். சந்திரன் சேரும்போது ஸ்பீடு கிரகம் இல்லவா, ஸ்பீடாக இருப்பாங்க, எதையுமே ஸ்பீடாக செய்வாங்க, ஸ்பீடாக நடந்துவாங்க. ஒரு செகண்டில் இங்கே இடத்துக்கு போயிட்டு நடந்து போயிட்டு வந்துடுவாங்க. அது செவ்வாயும் சந்திரனை சேர்ந்தார். சனியும் சேர்ந்த என்னங்க மந்தகாரகம். என்னப்பா போயிட்டு வந்துட்டு திரும்பி பார்த்தா அங்கேயே உட்காந்துருப்பார், பின்னாடி உட்காந்துருப்பார். என்னப்பா போயிட்டு வந்து அங்கே போயிருப்பேன்னு பார்த்தேன் இங்கேயே உட்காந்துக்கிறேன், போகலாம். அது சனி சேர்ந்தார். அதே செவ்வாயோட சந்திரன் சேர்ந்தால் சிட்டு மாதிரி நல்லு போயிட்டு அந்த காரியத்தை முடிச்சுட்டு வந்து நிற்பான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, பாவகிரகத்தோட சுபகிரகம் சேர்ந்தாலும் லக்னாதிபதி சேர்ந்தாலும் இந்த மாதிரி வீரியமான ஒரு போஸ்டிங்கில், வீரமான செயலில் வந்து அவங்க ஈடுபடுவாங்க. இதுதான் சாதனை. என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10. அந்த 74 நம்பருக்கு சாதனை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. தெளிவாக சொல்லலாம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.